தமிழர் நாம் எல்லாம் தமிழர். நான் வந்து அரசியலை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ கொஞ்ச நாள் நான் சமீபமாக பேசிகிட்டு இருக்கிறேன். அதாவது இப்போ என்னென்னா, நான் இப்போது தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. புதுசாக வந்து விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிருக்குது. அதாவது ரொம்ப ஒரு கஷ்டப்படுத்தின துன்பப்படுத்தின ஆட்சியிலேருந்து விடுதலையாகி நம்ம ஒரு நல்ல ஒரு ஆட்சிக்குள்ள நல்ல ஒரு சரியான ஒரு இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் பெருமிதத்தில் மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறீங்க. சரிங்களா? ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப 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 ஆட்டம் போடுறீங்க. அதாவது எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒருத்தன் ஓட்டப்பந்தயத்திலே ஓடலை. சரிங்களா? ஓடவே இல்லாத ஒரு மனிதனை சட்டை கசங்காமல் ஒரு துட்டு அழுக்கப்படாமல் அப்படியேவும் ஒரு 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 சேதாரமும் இல்லாமல் அப்படியே அழகாக தூக்கி கொண்டு 6 கோடி மக்களுக்கு தலைவனை தூக்கி உட்கார வச்சுட்டீங்க. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டாரு முதலமைச்சர் ஆகிட்டாருலாம் பெருமிதம் பேசக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. தயவுசெய்து மக்களாக இருக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தான் அச்சு தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறீங்க. இனிமேட்டுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஆட்சி நடந்து அடுத்த வட்டம் ஆட்சி எப்போ ஜெயிப்பார் பாருங்க, அப்போ தான் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நீங்கள் சொல்லணும். அது கூட மக்கள் தான் கூட்டி கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறீங்க. அதை மனசில் வச்சுக்கோங்க. எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லது செய்யணும், மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சத்தியமாக சொல்கிறேன். போராடுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உயிரை கொடுத்து போராடி உண்மையாக சத்தியத்தின்படி போராடுற மக்கள் எவ்வளவோ இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நல்ல பணம் பந்தா பகட்டு ஏசி ரூமில் ரொம்ப பகட்டாக இருந்த ஒரு மக்கள் கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. ரோட்டில் செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது, ஒரு 10 நிமிஷம் கொடை இல்லாமல் கார் இல்லாமல் போக முடியாது, மக்களுக்கு வருகிற வேர்வினை என்னன்னு கூட தெரியாத ஒரு கொண்டு போய் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறீங்க. வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்களா? அதோட நிறுத்திக்கோங்க. சரிங்களா? அதோட உங்களோட நிப்பாட்டிக்கணும். உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஆடுற மாதிரி பாடுற மாதிரி கொண்டு போய் வச்சுட்டிங்களா? இன்னும் 5 வருஷ காலம் ஆட்சிகள் இருக்குது. அந்த ஆட்சிகள் எப்படி நடக்குது? நீங்கள் நினச்சதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருச்சா? உங்களுக்கு நினச்சதெல்லாம் கிடச்சிருச்சா? எல்லா மக்கள் பசி இல்லாத வாழ்க்கை கிடச்சிருச்சா? நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு பூங்காவனமான ஆட்சி கிடச்சிருச்சான்றதை நீங்கள் அடுத்து 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்து பேசணும். அதுக்கு முன்னாடி அதுக்கு எந்த ஒரு அவதூறு பேச்சு, தப்பான பேச்சு, நான் தான் டானு, நான் தான் டக்கரு அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது. சரிங்களா? நீங்கள் செஞ்சு வச்சுக்கிற காரியம் நல்ல காரியம் என்று நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி கொண்டாடிக்கோங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு 1.5 கோடி மக்கள் வந்து ஒரு பக்கம் நின்று ஜெயிக்க வச்சு தூக்கி வச்சிங்க. ஆனால் இந்த மிச்சம் இருக்கிற மக்கள் எவ்வளவோ இருக்கிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் நடக்கட்டும், காலம் பார்த்துக்கோத. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன அரசியல் பண்ண போகிறாங்க, என்ன நடக்குன்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்கிறோம். ஆனால் ஒன்றா மனதில் கொள்ளுங்க. எப்பொழுதுமே மக்களாக இருக்கிறவங்க என்ன செய்வோம்னா, இப்போ இல்லை பழங்காலமாக நல்லா இருக்கிறவங்கள அடித்து துன்புறுத்திடுவீங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ஏசு கிறிஸ்து வந்து பூமியில் வந்து மக்களுக்காக பாவத்துக்காக வந்தவர். அவரை பிடிச்சி ஒரு பாவமும் செய்யாத அவரை பிடிச்சி அடித்து நொறுக்கி அள்ளி உயிரை நீக்க வச்சு ஆணியில் அடித்து அவரை சித்திரவதை பண்ணி கொண்டீங்க. சரிங்களா? அது அந்த காலம், ஏசு கிறிஸ்து காலம். இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க பாருங்க இந்த காரியம், இந்த தமிழ்நாட்டு மக்கள் பண்ணியிருக்கிறீங்க காரியம். ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சி சத்தியத்தின்படி உண்மையின்படி மக்களுக்காக வரக்கூடிய ஒரு கட்சியை ரொம்ப அவமானப்படுத்தி கீழே தள்ளிட்டீங்க. அன்னைக்கு ஏசு கிறிஸ்துக்கு என்ன நடந்ததோ அதே தான் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் இன்னைக்கு நாம் தமிழருக்கு செஞ்சு வச்சுக்கிறீங்க. சரிங்களா? நாம் தமிழரில் இருக்கிறவங்க கூட கொண்டு போய் விசிலுக்கு போட்டிங்களா என்னன்னு இன்னும் புரியலை. சரிங்களா? இவ்வளோ மோசமாக கீழே இறக்கி விட்டுருங்க. அவங்கள வந்து ஏசு கிறிஸ்துக்கு என்ன தண்டனை நீங்கள் கொடுத்தீங்களோ அதை விட பயங்கரமான தண்டனை நீங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்துட்டீங்க. இனிமேட்டுக்கு நீங்கள் வந்து அவங்களை பேசுகிறதோ அவதூறு பேசுகிறதோ அநியாயம் பேசுகிறதோ இதோட நிப்பாட்டிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் நீங்கள் நினைச்ச சிம்மாசனத்தில் உட்கார வச்சுட்டீங்கல்ல, நீங்கள் போய் உங்கள் வேலைகளை போய் பாருங்கள், உங்களோட ஆட்சிகளை போய் பாருங்கள். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும், அதை பறித்து சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருங்க. ஆனால் அடிச்சு நொறுக்குன நாம் தமிழர் கட்சி பற்றி நீங்கள் பேசுறதுக்கு தகுதி கிடையாது. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இது ஒரு வரலாற்று மோசடி, துரோகம், அநியாயம். நீங்கள் வந்து சாபம் பண்ணிட்டீங்க. சாபக்கேடாக போகுது தமிழ்நாடு, சாபக்கேடாக போகுது. நாம் தமிழர் கட்சி நேரம் வந்திருந்தா கண்டிப்பாக மக்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் அதை பிடுங்கி அட்டையோட வேரோட பிடுங்கிட்டோம்னு நீங்கள் நினைச்சு குத்தாட்டம் போடுறீங்க. அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சேதம் இல்லைங்க. அது நாம் தமிழர் கட்சிக்கு சேதம் கிடையாது. மக்களாக இருக்கிற நமக்கு தான் சேதம், நமக்கு மட்டும்தான் சேதம். நாம தான் சாபக்கேடுல மாட்டிட்டோம், பயங்கரமான சாபக்கேடு. எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 5 ஆண்டு காலம் இருக்கு. உங்களோட ஆட்சித்தன்மையை நீங்க பார்த்துட்டு, மக்களுக்கு என்னென்ன நடக்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஐயோ அம்மானு மண்டை முடியை பிச்சுக்கிட்டு ஏண்டா இந்த மாதிரி செயலை நம்ம செஞ்சோம்னு நீங்க புலம்பி தவிக்கலைன்னா அப்புறம் பாருங்க. ஓகேங்களா?
நாம் தமிழர் கட்சி அருமையான கட்சி, நல்ல ஒரு மக்கள் அதில் உழைச்சவங்கலாம் நைட்டு பகலும் கண்ணுறக்கம் இல்லாமல் உயிரை கொடுத்து போராடி பணமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் மக்களுக்கு எப்படியாவது நல்லது செஞ்சிடணும்னு துடிச்சதை போய் அவதூறு பேசு, ஏளனம் பேச்சு, இது வாங்குற அது வாங்குற இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு சொல்லி அதை அவ்வளோ அலங்கோலப்படுத்திட்டீங்க, அவ்வளோ காயப்படுத்திட்டீங்க. அன்று எப்படி ஏசி கிறிஸ்துக்கு நடந்துச்சோ அதை விட மோசமான ஒரு சூழ்நிலையை நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க. இனிமேட்டுக்கு உங்கள் வேலை சூழலில் நீங்கள் பார்த்துக்கணும். இனிமேட்டுக்கு யாரையும் கேலி பேசிக்கிட்டு நக்கல் பேசக்கூடாது. எல்லாமே மனிதன் தான், எல்லாருமே மனிதர்கள் தான், சரிங்களா? எல்லாருக்குமே மனிதர்கள் தான். என்ன இவங்க அறிவு சார்ந்த மனிதராக இருக்காங்க, நீங்கள் இருக்கிறீங்க, அதனால ஒன்றும் செய்ய முடியாது, சரிங்களா? புரியுது இல்லாமல் இனிமேட்டுக்கு யாரையும் எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நல்லவர்களோட எண்ணம். ஆனால் உங்களோட எண்ணம் அப்படி இல்லை. யார் அழிக்கலாம், யாரை பேசலாம், யார் கெட்ட பேச்சு பேசலாம்னு நினைச்சு துடிச்சு ஓடிட்டு இருக்கிறீங்க. எப்படி மட்டம் தட்டலாம், அக்காவை அக்கான்னு கூப்பிட்றதில்ல, அம்மாவை அம்மான்னு கூப்பிட்றதில்ல, என்னென்ன பண்ணக்கூடாது எல்லா சீர்கடையும் நீங்கள் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அதுக்கான தலைமை உங்களுக்கான தலைமை நீங்கள் தேர்ந்து எடுத்துட்டீங்க. ஆட்டம் போட்டு தமிழ்நாட்டில் வந்து அறிவு சார்ந்த மக்கள் நிறைய இருக்காங்க. நம்ம நினச்சது வந்து மிக 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 தப்பாகி போச்சு. 90% அவங்க தான் இருக்கிறீங்க. அதனால் அவ்வளோதான். 10% கூட நல்ல மக்கள் இல்லைன்றது புரிஞ்சு போச்சு. போனது போகட்டும். ஆட்சி நீங்களே ஆளுங்க. நல்லா ஆட்டம் போட்டுட்டு நல்லபடியாக யாருக்கு என்ன செய்யணும், நிறையா பசி பட்டினி கொள்ளை வேலையில்லா திண்டாட்டம் நிறையா ஏதோ ஒன்று நல்லது நடத்தி வைக்க முடியாததை நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம், சரிங்களா? இப்போது நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்காக நான் சொல்கிற வார்த்தை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. தோற்று போயிட்டோம்னு நினைக்காதீங்க. நீங்கள் தோற்று போயிட்டோம், இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ பாடுபட்டோம், நம்ம தோத்துட்டோம்னு நினைக்காதீங்க. மகத்தான வெற்றியை நீங்கள் பெற்றிருக்கீங்க, ஓகேங்களா? அது மறைமுகமாக இருக்குது, மறைமுகமாக இருக்காது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ புரியாது, இன்னும் காலங்கள் போகும்போது உங்களுக்கு புரியும். நீங்கள் தோத்துட்டோம், என்னடாது இப்போ போன வட்டம் வாங்க கட்டில் கம்மியாகிட்டோம், நம்ம இவ்வளோ உழைச்சுமே என்னாச்சுன்றது நிறைய பேருக்குள்ள வேதனைகள் இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கிறவங்களே ஓட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் 10 இதை தாண்டி இருக்கும். ஆனால் அது கூட வரல. ஏன்னா சதி எல்லாமே சதி, காலத்தின் சதி. அதாவது கலைகள் யார் நல்லவங்க யாருன்ற ஒரு சோதனை காலம் இப்போ ஓடிட்டு இருக்குது. இந்த காலத்தில் கலைகள் யார் நல்லவங்க யாருன்றது பிரித்தல் நடந்துட்டு இருக்குது. அதனால அந்த கலைகளை எப்படி வேரோடு அடிக்கணுமோ அந்த மாதிரி அழியிறதுக்கான காலம் இது. ஆகவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க மனம் தளராதீங்க, வேதனைப்படாதீங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்களோட உழைப்பு ரொம்ப கடுமையானது, உங்களோட செயல்பாடு ரொம்ப சத்தியமானது, சரிங்களா? நிறைய பேர் தன்னையே அழிச்சு இந்த செயல்களை செஞ்சுட்டு இருந்தீங்க. நீங்கள் அதை உட்காந்துக்கிட்டு சாப்பாடு இல்லாதனாலும் சாப்பாடு சும்மா தெருவில் உட்காந்து நைட்லலாம் முடிச்சிருந்து கஷ்டப்பட்டு நீங்கள் செஞ்ச வேலையெல்லாம் யாருக்குமே தெரியாது. உங்களோட துன்பத்தை பூரா நீங்கள் பின்னாடி வச்சுக்கிட்டு வீரமிக்க ஒரு பேச்சுக்களை மட்டும் பேசியே நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களோட துன்பம்லாம் பின்னாடி இருக்குது. நீங்கள் அதை வந்து முன்னாடி மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கணும், புரியுதுங்களா? வீரமான பேச்சு, அதை விதான பேச்செல்லாம் இங்கே எடுப்படாது, சரிங்களா? மக்கள் பேச்சை கேட்கறது இங்கே யாருமே கிடையாது. மக்கள் பேச்சு நின்று கேட்கல யாருமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் உங்களோட வார்த்தைகளோட வலியின் வேதனை அவங்களுக்கு புரியாது. தப்பாக தான் பேசுவாங்க, தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க, சரிங்களா? நீங்கள் வந்து இதை செய்யறதை விட்டுட்டு வீரத்தை கட்டி விவேகம் வேணும். விவேகம் இருக்கிறவன் தான் ஜெயிப்பான். எப்பயுமே அப்படி தான். வீரம் மட்டும் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. வீரம் இருக்கிறவன் கடைசி வரை கத்தி சாமா. இது ஆண்டாண்டு காலமாக வரையப்பட்ட ஒரு விஷயம். வீரம் வந்து நமக்கு முக்கியம் அல்ல, விவேகம் இருக்கணும். பார்த்தீங்களா எப்படி மாறி இருக்குன்னு. அழுங்காம குழுங்காம அப்படியே அல்லாக்கா பல வருஷமா யாரும் எப்படி கஷ்டப்பட்டு பிடிச்ச ஆட்சியை அல்லாக்கா தூக்கி கொண்டு போய் மக்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இதுக்கு முழு காரணம் பணப்புழக்கம். பணம் இருப்பவனிடம் அவனை தப்பாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அயோக்கியம் இருந்தாலும் சரி, மொழ மாதிரியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மக்கள் வந்து அவங்க தான் போவாங்க. எக்ஸாம்பிள் ஒரு குடும்பத்தையும் எடுத்துக்கோங்களேன். குடும்பத்திலே அப்படித்தாங்க. இப்போ நான்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவன், கஷ்டத்துலையும் கஷ்டம், அப்படி ஒரு கஷ்டப்பட்டாலும் என் கஷ்டம் மட்டும் தீரணும்னு நான் நினைக்கிறவ அல்ல, சரிங்களா? எல்லாருமே நம்ம சார்ந்திருக்கிற எல்லாரும் என்னைக்கு சந்தோஷமா நிம்மதியான சாப்பாடு இருப்பிடம் எல்லாம் இருந்து வாழ்றாங்களோ அன்னைக்கு தான் வந்து நம்மளும் நல்ல நம்பிக்கை வரணுன்ற ஒரு வைராக்கியத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையே அதுதான், சரிங்களா? மக்களுக்காக தான் வாழ்றேன், மக்களுக்காக தான் வேண்டுவேன். அதாவது எனக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. கடவுள் என்கிற ஒரு விஷயங்கள் நிறைய என்னோட இருக்குது. நான் கடவுளோட பயணம் ஆகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சேனல் வச்சு நான் என்னோட இதெல்லாம் நான் வெளிப்படுத்திருக்கிறேன், சரிங்களா? அப்படி இருக்கிறதுனால நான் ரொம்ப வறுமையில் ரொம்ப கஷ்டத்தில் போய் எனக்கு ஒரு பின்பலமோ பணபலமோ இருக்கான்னு கிட்ட எதுவுமே கிடையாது. நான் வெறும் வெத்த ஆளு. என்கிட்ட இருக்கிறது உண்மை சத்தியம் மட்டும் இருக்குது. ஆனாலும் பாருங்க, என் குடும்பத்திலே நான் உதாசீனப்படுத்தப்படுகிறேன், சரிங்களா? உதாசீனப்படுத்தப்படுகிறேன். ஏன்னா நான் நீதியின் வழியில் இருக்கிறேன், சத்தியத்தின் வழியில் இருக்கிறேன், கடவுள் என்கிற அந்த உண்மையான சக்தியோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் நான் உதாசீனப்படுத்துறேன். ஏன்னா நான் உண்மையாக இருக்கேன். என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை. அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு ஏளனமாக தான் நினைப்பாங்க, சரிங்களா? குடும்பமே அப்படித்தான். நம்ம குடும்பமே அப்படித்தான் இருக்கு. அப்போ மக்கள் நல்லவங்க இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க இல்லை, புரிதல் இல்லாதவங்க மாய பிம்பத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க. பணம் எங்கே இருக்கோ அங்கே தான் போய் ஒட்டுறாங்க. பணம் இருக்கும் இடத்தில் தான் பசையை போல் அப்பிக்கொள்வார்கள். பணம் ஒன்று மட்டும்தான் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுகிறது. ஒரு மனிதனை நிர்ணயம் பண்ணுவது பணம் மட்டுமே. நல்லா அழகாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சிறிது காலத்தில் பணம் அழியத் தொடங்கும். பணம் என்பது அழிந்து விடும். அது ஒரு மாயை. இப்போ ஒரு மாயை நடந்துச்சு பாருங்க, சரிங்களா? எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல், எந்த ஒரு அலுவலும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடந்துக்க பாருங்க. அந்த மாயை, இதே மாதிரி மாயை கண்டிப்பாக பணம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் போது தான் மக்களுக்கு புரிய வரும். அப்பதான் நாம் தமிழர் கட்சியை தேட ஆரம்பிப்பாங்க. அங்கதான் உண்மை சத்தியம் எல்லா செயல்பாடும் அங்கதான் இருக்குது, சரிங்களா? அது ஒரு காலம் வரும். நான் நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கு சொல்லிக்கிறேன், நம்ம தோத்துட்டோம்னு மனசு துள்ளி கூட வருந்தாதீங்க. நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நாள்ல சத்தியமா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். என்னடா அது இவ்வளவு உழைச்சும் இவ்வளவு கஷ்டப்பட்ட நமக்கு ஒண்ணுமே நடக்கலை, வந்தது கூட வரலைன்ற வேதனையில நீங்க மூழ்கி இருக்கிறீங்க. அதை தூக்கி போட்டுங்க. காலம் வேறு ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறது, சரிங்களா? காலம் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு
பொய்யான பிம்பம் இருக்கு இல்லையா, அது கூடியவரையில் சுக்கு சுக்காக உடையிறதுக்கான ஒரு ஏற்பாடு கடவுள் கண்டிப்பாக செய்வார். சரிங்க, அது மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு மாதம் நடக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சரியாக வருவீங்க. நீங்கள் மன வருத்தப்படாதீங்க. நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் தான் நம்பர் 1 சிறந்த ஒரு இது. இன்னும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த முதலமைச்சர் பதவி, மக்கள் ஓட்டு போடும் பயணம், இதெல்லாம் விட்டுருங்க. யார் இந்த மாதிரி மக்கள் ஓட்டு போட்டு நீங்கள் முதலமைச்சராக ஆகி அதுக்கப்புறம் இந்த நாட்டை சரி பண்ணுவோன்றதை விட்டுருங்க. உங்களுக்குலாம் திறமையும் ஆற்றலும் இருக்குது. கஷ்டப்பட்டுட்டு போகட்டும். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ, எதை உருவாக்க நினைக்கிறீங்களோ, ஒரு கை தட்டுனா ஓசை அடைவார், 10 கை தட்டினா தான் ஓசை வரும். உங்கள்கிட்ட 10,000 கைகள் உண்டு. கண்டிப்பாக நீங்கள் தட்டுங்க. சும்மா தேவையில்லாமல் போய்கிட்டு மனுஷனுக்கு அதுக்கு நிற்கிறேன் இது